வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். பூனை கறியை மனிதன் சாப்பிடும் போது வழக்கமாக உட்கொள்ளப்படும் இறைச்சி போலவே நம்முடைய வயிறு எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த விலங்குகளுக்கு நோய் பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் குடல் சார்ந்த பிரச்சனைகள், வாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்படலாம் என எச்சரிக்கிறார் வயிற்றுநோய் மற்றும் குடலியல் துறை மருத்துவர் மனோகரன். எல்லா இறைச்சிகளையும் போலவும் பூனையிலையும் ஒரு வியாதி எது இருந்தாலோ அல்லது சரியாக சமைக்கப்படனாலோ கெட்டுப்போன உணவை கொடுத்தாலோ கண்டிப்பாக உயிர் போகக்கூடிய அளவுக்கு கூட சில ஆபத்துகள் ஏற்படலாம். வெறும் டயரியா, வாமிட்டிங், கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் மாத்திரம் இல்லை, சில சமயத்தில் செப்டிக் ஷாக், அதுலேருந்து இந்த டாக்ஸின்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்துச்சுன்னா உடம்புக்கு நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட அதில் பாதிப்பு வரலாம். தமிழக முதல்வரின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் தெரிவித்ததாக நடிகை சரோஜா தேவி கூறியுள்ளார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் 40 நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வரின் உடல்நிலை குறித்து கேட்டறிய பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அப்பல்லோ மருத்துவமனை வந்தார். முதல்வரின் உடல்நலம் பற்றி விசாரித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் உடல் நலம் பெற்று வருகிறார் என்றும் ஜெயலலிதா பல சாதனைகளை படைத்தவர் என்பதால் அவர் மீது திருஷ்டி ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார். இந்த திருஷ்டி விலகி விரைவில் முதலமைச்சர் வீடு திரும்புவார் என்றும் சரோஜா தேவி குறிப்பிட்டார். மேலும் முதல்வரின் உடல்நலம் குணமடைந்து வருவதாக லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேல் தம்மிடம் தெரிவித்ததாக நடிகை சரோஜா தேவி கூறினார். நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு திருஷ்டி பரிகாரம் இது அது போயிடும். ஏன்னா ரொம்ப சாதனை பண்ண ஒரு பெண்மணி, அதனால அவங்களுக்கு ஒரு திருஷ்டி இது அது போயிடும். அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்க, மறுபடி மக்களை எல்லாரையும் சந்திப்பாங்க. நான் எல்லாருக்கிட்ட பேசி பார்த்தேன், எனக்கு ரொம்ப இப்போதான் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஷி இஸ் எ கிரேட் லேடி. அந்த மாதிரி ஒரு லேடி இருக்கிறது நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் பெருமைப்படணும். அவங்க நல்லா ஆயிட்டாங்க, சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுங்க. வணக்கங்க. நான் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசினேன், அமெரிக்கா டாக்டர்கிட்ட பேசினேன், அவரும் பேசினாரு, எல்லாம் நல்லா இருக்காங்க. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு தொடர் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் கேரளாவை ஒட்டிய வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதனால் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்றும் ஒரு சில இடங்களில் கனமழையும், வடகடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவித்த அவர், அதிகபட்சமாக உடுமலைப்பேட்டை மற்றும் வாடிப்பட்டியில் 12 சென்டிமீட்டர் மழையும், பொள்ளாச்சியில் 11 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது தமிழகம் மற்றும் கேரளாவை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மக்கள் நல கூட்டணிக்குள் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் எதிர்வரும் 3 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 3 தொகுதிகளுக்கான தேர்தல் தொடர்பாக கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் நல கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என தங்கள் கட்சி வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். எனினும் போட்டியிடுவதில்லை என கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அணிகள் மற்றும் மாற்று அரசியலை விரும்புவோர் மக்கள் நல கூட்டணி இத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என கருத்து தெரிவித்ததால் அது பற்றி மக்கள் நல கூட்டணி கட்சிகளுடன் கலந்தாலோசனை செய்யப்பட்டதாக ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எனினும் ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் 3 தொகுதிகளுக்கான தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.கே. ரங்கராஜன், தஞ்சை உள்ளிட்ட 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் தேமுதிக ஆதரவு கோரினால் பரிசீலனை செய்வோம் என்றும் தெரிவித்தார். புறக்கணிப்பு என்பதல்ல,
தேர்தலில் போட்டி போடவில்லை என்பது தான் எங்களுடைய நிலை. புறக்கணிப்பு என்ற வார்த்தை சரியான வார்த்தை அல்ல. அது நாங்கள் போட்டி போட வேண்டும் என்று சொன்னோம். நாங்கள் போட்டி போட வேண்டும் என்று சொன்னதை மற்ற 3 பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அதோடு நாங்கள் நின்றுட்டோமே தவிர புறக்கணிப்பு அல்ல. தேமுதிக மக்கள் நல கூட்டணி அணுகினால் அதை பற்றி பரிசீலிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கவே இல்லை. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் போட்டியிட போவதில்லை என்று புதிய தமிழகம் கட்சியும் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்றும் கூறினார். நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையிலும் நடைபெறாது என்று நிச்சயமாக நம்புகிறோம். எனவேதான் இந்த தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உட்பட இந்த 3 தொகுதி நடைபெறக்கூடிய தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி புறக்கணிப்பது என்று முடிவெடுக்கப்படுகிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் நமச்சிவாயத்தை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் நாராயணசாமிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிக்கும் கடிதத்தையும் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் புதுச்சேரியில் மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகவே நாராயணசாமிக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். மக்கள் நல கூட்டணியில் உள்ள மற்ற கூட்டணி கட்சிகளும் நாராயணசாமியை ஆதரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர் திரு நாராயணசாமி அவர்களை ஆதரித்திருப்பது அவர் மீண்டும் முதல்வராக தொடர்ந்து இயங்க வேண்டும் என்கிற வகையிலும் மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்து புதுவையில் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது என்கிற அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலின் போது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க அதிமுக திட்டம் தீட்டி வருவதாக முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரும் முதலமைச்சருமான நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் விதிமுறைகளை மீறி சூழல் விளக்கு வாகனத்தில் வந்த தமிழக அமைச்சர்கள் நெல்லித்தோப்பு தொகுதியின் அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் பணி என்ற போர்வையில் தமிழகத்தில் இருந்த அதிமுகவினரை நெல்லித்தோப்பு தொகுதியில் இறக்கிவிட திட்டமிட்டிருப்பதாகவும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். தேர்தலின் போது கலவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் மீது காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். சட்டம் ஒழுங்கை குலைக்க வேண்டும் என்பதற்காகவும் தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள். புதுவை மாநில மக்கள் அமைதியை விரும்புகிறவர்கள். வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேர்தலிலே வாக்குகளை சேகரிப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அவர்கள் கலவரம் செய்வதற்கு அவர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. காவல்துறையும் புதுச்சேரி தேர்தல் துறையும் இது போன்ற கலவரத்தில் ஈடுபடுகிறவர்கள் பொதுமக்களை தேர்தல் பிரச்சாரம் என்ற முறையில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்பவர்கள் எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடாது என புதுச்சேரி மாநில செயலாளர் ஆர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக முக்கிய கட்சிகள் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடாது என அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் மதசார்பற்ற சக்திகளை வலுப்படுத்துவதுதான் தற்போதைய சூழலில் முக்கியம் என கூறினார். மேலும் தங்களிடம் கூறிவிட்டுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்துள்ளதாகவும் விஸ்வநாதன் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரையில் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும். அது மிகப்பெரிய அபாயமாக இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருப்பதால் காலத்தின் அவசியமாக இன்றைக்கு வந்திருக்கிறது.
இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்த சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதில்லை என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது மதத்தின் பெயரால் பிளவை ஏற்படுத்தும் செயல் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குடியரசுத் தலைவர் உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி செய்கிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவமும் நிர்வாகத்திறனும் நிறைந்தவர் நம்முடைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி. முன்னாள் காங்கிரஸ்காரர், இன்றைக்கு அவர் ஒரு ஜனாதிபதினா பொதுவானவர் தான் அர்த்தம். இந்திய ஜனாதிபதியிலிருந்து எல்லோருமே அதை எதிர்க்கிறார்கள். காமன் சிவில் சட்டத்தை கொண்டு வருவதை எதிர்க்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் காமன் சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது. 500 மதுக்கடைகளை மூடியும் டாஸ்மாக் விற்பனை கடந்த ஆண்டை விட இந்த தீபாவளிக்கு அதிகரித்திருப்பது எதை காட்டுகிறது என்று தமிழக மக்களிடம் கேட்டோம். அதற்கு மக்கள் அளித்த பதிலை இப்போது பார்க்கலாம். பழக்கத்துக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அடிமையாக இருக்காங்க எல்லா மக்களும். அந்த அடிமையை போக்கணும். அதாவது மறுவாழ்வு மையம், இப்போ ரீஹாபிலிட்டேஷன் ட்ரஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கவர்மெண்டால் ஓப்பன் செய்யப்பட்டு தொடங்கப்பட்டு அதை செயல்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. அரசு சொல்லுது நிறையா நம்ம 500 கடைகளை குறைச்சிருக்கோன்னு சொல்லுது. ஆனால் குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே தான் போகுது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால விற்பனை கூட்டிகிட்டே போகுது. அரசு இன்னும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கடைகளை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் சார். இப்போ கடை முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. 500 கடையை மூணாங்க, அப்புறம் டைம் குறைச்சி வச்சுருக்காங்க. அதில் என்ன போய் லாபம்? இந்த காலையில் வைக்கிற சரக்கு நைட்டே வச்சு போடுது ஒயின் ஷாப்பில். யாருக்கு இது லாபம்? கவர்மெண்ட்டுக்கு வரலாம் வந்துகிட்டே தான் இருக்குது. வசூலே இல்லாத கடையை மூடிவிட்டான், வசூல் இருக்கிற கடையை தூக்கி விட்டான். எங்கள் உண்மையில அதனால் இப்போ 2 மணி நேரம் குறைச்சானுங்க. ஏன் 5 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் குறைக்கூடாது? அப்படியே எடுத்து அப்படியே நிறுத்தி போடு. இத்துடன் 8 மணி செய்திகளில் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை வெங்கடேஷ் வழங்குவார். வணக்கம். நியூஸ் 7 தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளுக்காக நான் வெங்கடேஷ். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்த சரவணன் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜீவாவிடம் வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். அடுத்த மாதம் 19ஆம் தேதி திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. மற்ற 2 தொகுதிகளிலும் தேர்தலின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணன் வேட்புமனு தாக்கலின் போது அக்கட்சியின் 2 மாவட்ட செயலாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது. மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தியும் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதியும் மோதிக்கொண்டனர். கடும் சொற்களால் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டதோடு கைகலப்பிலும் அவர்கள் ஈடுபட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பண்டிகை காலங்களில் டாஸ்மாக் கடைகளில் அதிகரிக்கும் மதுபான விற்பனை எதை காட்டுகிறது என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு மது மீதான மோகம் என 14.71% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். கொண்டாட்டம் என 13.53% பேரும், சமுதாய சீரழிவு என 71.76% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதேபோல் ட்விட்டரில் கேட்கப்பட்ட கேள்விக்கும் மது மீதான மோகம் என 18% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். கொண்டாட்டம் என 25% பேரும், சமுதாய சீரழிவு என 57% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விமான நிலைய இயக்குனர் தீபக் சாஸ்திரி, கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு பிறகு சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் அவ்வழியாக செல்லும் அடையாறு தூர்வாரப்பட்டு அகலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விமான ஓடுபாதையில் நீர் தேங்கி நிற்காமல் இருக்க கால்வாய்கள் சீர் செய்யப்பட்டு நீர்வழி பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசுடன் சேர்ந்து விமான நிலைய போக்குவரத்தும்
விமான நிலையமும் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தீபக் சாஸ்திரி தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கீழடியில் அகழாய்வு முகாமை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் பார்வையிட்டு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். மதுரையை அடுத்த திருபுவனம் கீழடியில் மத்திய தொல்லியல் துறையினர் மூலம் முகாம் அமைத்து ஆய்வு செய்ததில் 5300 சங்ககால பொருட்கள் கிடைத்தன. அப்பொருட்களை மத்திய தொல்லியல் துறையினர் மைசூர் கொண்டு செல்ல நீதிமன்றம் தடை விதித்தது. கீழடியில் கிடைத்த பொருட்களை அப்பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைப்பது தொடர்பாக தொல்லியல் துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழியிடம் அமைச்சர்கள் பாண்டியராஜன், கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், கீழடியில் கிடைத்த பொருட்களுக்கு தற்போது அருங்காட்சியகம் அமைக்க கூடுதலாக 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்படும் என்றார். தற்போது நீதிமன்ற தடையை நீக்க வழக்கு தொடர்ந்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், கீழடியில் தொடர்ந்து 3ஆம் கட்ட ஆய்வுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். சரித்திரத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கீழடியில் தமிழக அரசாங்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தமிழக அரசாங்கம் இதை கண்டிப்பா கையில் எடுத்து இதை எல்லா விதத்திலையும் ஏஎஸ்ஐக்கு உறுதுணையா இருக்கிறது. இடம் வாங்கி கொடுக்கறதுல இருந்து இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி மீண்டும் நடப்பதற்கு உதவியா இருக்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருப்போம்னு கமிட் பண்ணிக்கிறேன். மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதன் 60ஆம் ஆண்டினை நினைவு கூர்ந்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி அதனை ஒட்டி தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதிதான் மொழி வழி மாநிலங்கள் பிரிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகியவை தனி மாநிலமாக பிரிந்து 60 ஆண்டுகள் நிறைவடைவதாக கூறியுள்ள கருணாநிதி, இதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர் உள்ளிட்டோரும் பாடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மொழி வழி மாநிலங்கள் பிரிந்த போதும் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட அப்போதிருந்த காங்கிரஸ் அரசு மறுத்ததாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, மதராஸ் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டும் தீர்மானத்தை 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதியன்று அண்ணாதான் முதலமைச்சராக இருந்து சட்டப்பேரவையில் கொண்டு வந்ததாக நினைவு கூர்ந்துள்ளார். மொழி வழி மாநிலங்கள் பிரிந்து நாளையோடு 60 ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்நேரத்தில் தமிழ் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தமிழ்நாடு என்று பெயர் அமைய பாடுபட்ட தலைவர்களை போற்றுவதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழாவின் முதல் நாளான இன்று தங்க தேரில் வீதிகுலா வந்த சுவாமி ஜெயந்திநாதரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு உற்சவரான சுவாமி ஜெயந்திநாதருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டன. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மாலை 4 மணிக்கு ஜெயந்திநாதருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. 7 மணிக்கு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தங்க தேரில் ஜெயந்திநாதர் வீதியுலா வந்தார். அப்போது பக்தர்கள் ஆடி பாடி சுவாமியை வரவேற்றனர். கோவிலின் 4 பிரகாரங்களில் வீதிகுலா வந்த சுவாமி ஜெயந்திநாதரை பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு வரவேற்று வழிபட்டனர். இன்றைக்கி காலையிலேருந்து யாகசாலை பூசை பார்த்துட்டு வந்துட்டு இப்போ சாயங்காலம் தங்கத்தேர் ஜெயந்திநாதர் வந்தார். ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமாக சொற்பொழிவு கேட்க போயிட்டுருக்கோம். எங்களுக்கு மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. 6 நாள் இங்கே இருந்துட்டு போன பிறகு மனசுக்கு நல்லா திருப்தியாகவும் சந்தோஷமாக அமைதி கிடைக்குது. நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது போயிட்டு. நான் 25 இயர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கிறேன்.
சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். சுவாமி வந்து இன்றைக்கி காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து 4 மணிக்கெல்லாம் சாமி தரிசனம் பார்த்துட்டு, யாகசாலை பூஜையில் இன்றைக்கி 1 மணி வரைக்கும் சாமி தரிசனம் பார்த்துட்டு, இன்றைக்கி தங்கத்தேரும் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறது, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழணும்னு நான் வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்றேன். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. மலைக்கோவிலில் உச்சிகால பூஜையுடன் தண்டாயுதபாணி சுவாமி, வள்ளி தெய்வானை மற்றும் நவ வீரர்களுக்கும் காப்பு கட்டப்பட்டது. இதையடுத்து ஏராளமான பக்தர்களும் காப்பு கட்டி தங்களது விரதத்தை தொடங்கினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் இன்று கந்தசஷ்டி விழா துவங்கியது. இதையொட்டி இன்று காலை 7 மணி முதல் 7 நாட்களும் சண்முக பெருமானுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் வில்வ இழைகளால் லட்சார்ச்சனை நடத்தப்படுகிறது. இதேபோல தமிழகம் முழுவதும் முருகப் பெருமானின் ஆலயங்களில் கந்தசஷ்டி விழா களை கட்டியுள்ளது. தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை காலங்களில் ஆண்டுதோறும் ராக்கெட் பட்டாசுகளால் ஏற்படும் விபத்துக்கள் அதிகரித்து வருவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள தீயணைப்புத்துறை, கடந்த 3 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது ராக்கெட் பட்டாசு மூலம் ஏற்படக்கூடிய தீ விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. எனினும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 19 தீயணைப்பு வாகனங்களும் 200 வீரர்களும் சென்னையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்றும், சென்னை முழுவதும் 73 இடங்களில் மொத்தம் 900 தீயணைப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைதானம் போன்ற திறந்தவெளி இடங்களில் ராக்கெட் பட்டாசுகளை பயன்படுத்தாமல் அடுக்குமாடி கட்டிடங்களில் பறக்க விடுவதால் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுவதாக தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த மௌலிவாக்கத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள 11 மாடி கட்டிடம் வரும் நவம்பர் 2ஆம் தேதி இடிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மௌலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டிடம் வரும் நவம்பர் 2ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணிக்குள் இடிக்கப்பட உள்ளதாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டிடத்தை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இடிக்கப்பட உள்ளது. இந்த கட்டிடம் இடிக்கப்படும் போது பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக தங்குவதற்கு மதனந்தபுரம் பிரதான சாலையில் உள்ள ஜெய் மாருதி மஹால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இம்மஹாலுக்கு செல்ல கட்டணமில்லா பேருந்து வசதியும் செய்து தரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 தீயணைப்பு வாகனங்கள், 4 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் எனவும், கட்டிடம் இடிக்கும் பணி முடிவடைந்த பின் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லவும் உரிய அறிவிப்பு வழங்கப்படும் எனவும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ரசிகர்களுடன் இணைந்து காஷ்மோரா திரைப்படத்தை பார்த்த நடிகர் கார்த்தி, ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது காணலாம். நல்லா போயிட்டு இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நானும் டேரக்டரும் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஆடியன்ஸ் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் இந்த இடத்துலலாம் சிரிப்பாங்க, இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் நினச்சோமோ, அந்த இடத்துலலாம் நாங்கள் நினச்சதை விட அதிகமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபுல்லாக சில்ட்ரன் இருக்காங்க, குழந்தைங்க அவ்வளோ பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.